Hello friends, welcome to gayathri.hobbylobby. நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படினா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் பட்டனும் பிரஸ் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம வந்துட்டு என்ன ரெசிபி பார்க்க போறோம் அப்படினா சிக்கன் பிரியாணி தான் எல்லாரோட ஃபேவரட்னு சொல்லலாம். அந்த சிக்கன் பிரியாணியை எப்படி வந்துட்டு பாஸ்மதி ரைஸ் இல்லாம வந்துட்டு பண்ணலாம் அப்படினு பார்க்க போறோம். அது மட்டும் இல்ல, கூடவே வந்துட்டு சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் வந்துட்டு சொல்லியிருக்கேன். அதனால வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம குக்கரில் தான் வந்துட்டு பிரியாணி பண்ண போகிறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து கடலெண்ணெயில் தான் வந்துட்டு செய்ய போகிறோம். கடலெண்ணெய் வந்து 4 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். கடலெண்ணெயில் செஞ்சு பாருங்கள், செமையாக இருக்கும் டேஸ்ட்டு. 2 பிரியாணி இலை வந்துட்டு எடுத்திருக்கேன். 2 அன்னாச்சி பூ, 2 துண்டு பட்டை, ஜாதிபத்திரி 1, 5 கிராம்பு எடுத்திருக்கேன். இது வந்து லவங்கம்னு சொல்லுவாங்க. நம்ம கிராம்பை வந்து எவ்வளோ எடுக்கிறோமோ அதுக்கு ஈக்குவலாக வந்து ஏலக்காய் எடுத்துக்கணும். இது ஒரு டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி 5 கிராம்புக்கு 5 ஏலக்காய் லைட்டாக இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அதெல்லாம் பொரிஞ்ச உடனேயும் ஒரு பெரிய வெங்காயம், முழுசாக ஒரு பெரிய வெங்காயம் ஃபுல்லாக வந்து நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அது வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே வந்து லைட்டாக வந்து கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கிட்டிங்க அப்படின்னா ஈஸியாக வணங்கிடும். 1 டேபிள் ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அதனோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கிளறி விட்டுக்கலாம். அதே மாதிரி வெங்காயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா வதங்கி வரணும். 1 பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம், உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. 1 கை வந்துட்டு கொத்தமல்லி இலை போட்டிருக்கேன். 1 கொத்து வந்துட்டு புதினா இலை போட்டிருக்கேன். ஃபர்ஸ்டே நம்ம வந்து ஏன் இது போடுறோம் அப்படின்னா, எண்ணெயில் வந்து தக்காளி போடுறதுக்கு முன்னாடி இதெல்லாம் போட்டு நல்லா வணக்குனீங்க அப்படின்னா எண்ணெயில் நல்லா வதங்கும் போது இதனோட ஃப்ளேவர் வந்து இன்னும் நல்லா பச்சை வாசனை போய் நல்லா வந்து டேஸ்ட் வந்து நல்லா கொடுக்கும் பிரியாணிக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள். இது எல்லாமே இப்போ வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு வந்துட்டு எடுத்துக்கலாம். இது வந்து எவ்வளோ வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்றத நான் உங்களுக்கு வந்து லாஸ்ட்டாக சொல்கிறேன். கூடவே வந்துட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து தனி மிளகாய்த்தூள் எடுத்துருக்கனால 1 டீஸ்பூன் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கேன். எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து தக்காளி வந்து லாஸ்ட்டாக வந்து ஆட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடியே வந்து மிளகாத்தூள் இதெல்லாம் போடுங்க. மிளகாத்தூள் போட்டு ஃபஸ்ட்டே வந்து கலரும் போது எண்ணெயில் வந்து அது வந்து பிடிச்சிக்கும் நல்லா. அப்போது உங்களுக்கு வந்து பிரியாணிக்கு வந்து ஒரு நல்ல கலர் கிடைக்கும். அதனால தான் வந்து போட்டிருக்கோம். உங்களுக்கு தேவைன்னா வந்துட்டு காஷ்மீரி பவுடர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ 1/2 டீஸ்பூன் வந்து கரம் மசாலா போட்டிருக்கேன். அடுத்ததாக 3 டீஸ்பூன் வந்து பிரியாணி மசாலா, சக்தி பிரியாணி மசாலா அது யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த பிரியாணி மசாலாலாம் வந்துட்டு சிக்கன் பிரியாணிக்கு வந்து கம்மியாக வந்து யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும். நிறையா போட்டோம் அப்படின்னா ரொம்ப மசாலா வாசம் மாதிரி வந்துடும், நிறைய மசாலாவாகிடும். அதனால் கம்மியாக போடுங்க. எல்லாமே வதங்கினதுக்கு அப்புறமா தக்காளி வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. சின்னதாக ஒரே ஒரு தக்காளி தான் எடுத்திருக்கேன். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு 1/2 கிலோ கிட்ட சிக்கன் வந்து செய்ய போகிறோம். அதுக்கேற்றனால சின்னதாக தக்காளி, வெங்காயம் தான் வந்து பிரியாணிக்கு வந்து நிறைய யூஸ் பண்ணணும், தக்காளி கம்மியாக யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், 1/2 கிலோவுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்குது சிக்கனு. இன்றைக்கி நம்ம வந்து போன்லெஸ் சிக்கன் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த அளவுக்கு பெருசாக இருக்கிற மாதிரி பீசஸ் வந்து போட்டுக்கோங்க. பிரியாணியில் வந்து சிக்கன் பீஸ் வந்து நல்லா பெருசாக இருந்தது அப்படின்னா தான் நல்லாயிருக்கும். என்கிட்ட வந்து போன்லெஸ் சிக்கன் தான் இருந்துச்சு. நீங்கள் வந்து போனோட இருக்க சிக்கன் கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ கூடவே வந்துட்டு ஒரு 1/2 எலுமிச்சம்பழத்தை வந்து பிழிஞ்சு விட்டுக்கோங்க. இது கூட 2 டேபிள் ஸ்பூன் ஆகிற மாதிரி தயிர் வந்துட்டு எடுத்திருக்கேன். இது நல்லா வந்துட்டு கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு இந்த சிக்கன்லேருந்து தண்ணி வெளியே வரணும், அந்த ஜூஸ் மாதிரி வந்து வெளியே வரும். அது வர வரைக்கும் வந்து நல்லா கொதிக்க விடுங்க. அந்த தண்ணி வெளியே வந்தது அப்படின்னா தான் பிரியாணிக்கு வந்து அந்த ஃப்ளேவர் டேஸ்ட் கொடுக்கும். நான் இன்றைக்கி வந்து இந்த டம்ளரில் 2.5 டம்ளர் அரிசி, நார்மல் சாப்பாட்டு அரிசி இருக்குல்ல, நம்ம டெய்லி யூஸ் பண்ணுவோம்ல, ஒயிட் ரைஸ் வைப்போம்ல, அந்த அரிசியை யூஸ் பண்ணி தான் இன்றைக்கி நம்ம வந்து பிரியாணி பண்ணியிருக்கோம். 2.5 டம்ளருக்கு வந்து நார்மலாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா 5 டம்ளர் தண்ணி வைப்போம். ஆனால் நான் இன்றைக்கி வந்து 4 டம்ளர் தண்ணி தான் எடுத்திருக்கேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி அந்த சிக்கன்லேருந்து வந்த ஜூஸஸ் இருக்குல்ல, அதுவே வந்து 1 டம்ளர் தண்ணி கிட்ட இருக்குது. அதனால வந்துட்டு பிரியாணிக்கு வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, தண்ணி நம்ம எப்பயும் நார்மலாக வைக்கிற அளவோட கொஞ்சம் கம்மியாக வைக்கணும். அப்போ தான் வந்து அரிசி வந்து உதிரியாக கிடைக்கும். அது பார்த்து கேர்ஃபுல்லாக வச்சுக்கோங்க. 1 டம்ளர்லேருந்து 3/4 டம்ளர் வரைக்கும் கொஞ்சம் தண்ணி வந்து கம்மியாக வச்சுக்கோங்க. எவ்வளோ தண்ணி சிக்கன்லேருந்து வந்திருக்குன்னு பார்த்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். கொதி வந்ததுக்கப்புறமா இப்போ வந்து இந்த தண்ணி வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உப்பு வந்து லைட்டாக உப்பு கறிக்கிற மாதிரி இருக்கணும், கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். அப்போ தான் நம்ம அரிசி போட்டோம் அப்படின்னா அது பிரியாணிக்கு வந்து உப்பு வந்து கரெக்டாக இருக்கணும்.
கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம வந்துட்டு ஊற வச்சுருந்த அரிசியை வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் டெய்லி வந்து அரிசி எவ்வளோ நேரம் வந்துட்டு ஒயிட் ரைஸ்க்கு வந்து எவ்வளோ நேரம் ஊற வைப்பீங்களோ அந்த மாதிரி ஊற வச்சு வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி மட்டும் பார்த்து கரெக்டாக வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு நெய் ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து அரிசி வந்து குழையாமல் பார்த்துக்கும். ஃப்ளேவருக்காக வந்து கஸ்தூரி மேத்தி கொஞ்சமாக இந்த மாதிரி கசக்கி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு குக்கரை வந்து மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு நான் வந்துட்டு 4 விசில் தான் எப்பயும் டெய்லி ரைஸ்க்கு ஒயிட் ரைஸ்க்கு வந்து 4 விசில் வைப்பேன். அதே விசில் வந்துட்டு இப்போ 4 விசில் வந்துட்டு வச்சுக்கிறேன். நீங்கள் எப்படி உங்கள் ஒயிட் ரைஸ்க்கு வைப்பீங்களோ அதே மாதிரி ஊற வச்சு அதே அளவு வச்சுக்கோங்க. இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். விசில் போயிடுச்சு. அப்போ நல்லா ஆவி பறக்க வந்துட்டு கமகமன்னு இருக்குது. கடலெண்ணெய் ஊற்றுறதுனால நல்லா ஃப்ளேவரோடு இருக்குது. நெய் லாஸ்ட்டாக ஆட் பண்ணணும்ல, அதனால பாருங்கள் அரிசி குழையாமல் வந்திருக்கு. இப்போ வந்து கிளறி பார்த்துடலாம் எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு. பாருங்கள் கொஞ்சம் கூட வந்துட்டு குழையில. சிக்கனும் வந்து கரெக்டான பதத்தில் வந்து வெந்திருக்கு. பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. வாங்க வெயிட் பண்ணாமல் சாப்பிடலாம். நம்மளுடைய சிக்கன் பிரியாணி வந்துட்டு ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்லா சுட்ட சுட்ட கமகமன்னு இருக்குது. இப்போ நல்ல வாசனையாக வந்துட்டு சாப்பிடணும் போல் இருக்குது. கண்டிப்பாக வந்துட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நான் சொன்ன டிப்ஸையும் வந்துட்டு ஃபாலோ பண்ணி பாருங்கள். நான் இந்த டிப்ஸை வந்துட்டு இந்த கடலெண்ணெய் ஊற்றி பண்ணுறோம்ல அது வந்துட்டு என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் வந்துட்டு சொன்னேன். அதே மாதிரி அம்மாவுக்கும் வந்துட்டு சொன்னேன். எல்லாரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரொம்பவே வந்துட்டு சூப்பராக வந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதனால நீங்களும் வந்துட்டு எனக்காக இது ஒரு டைம் வந்துட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ்ல வரும். வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, bye from Gayatri. Thank you. Bye. Take care.